திருமுகமே முன்னடவா சாமி வேலனுக்கு முன்பிறந்த விக்கனரே முன்னடவா சாமி வேல வைற்றோனே பெரிச்சாளி வகனரே சாமி காராள் மார்முருகா கணபதியே சரணமிப்போ சாமி ஒன்றை கொம்போனே உமையாள் திருமகனே சாமி சடையணிந்த கங்காதிரன் புத்திரனே சாமி அரசம் மரத்தடியே அமர்ந்திருக்கும் கணபதியே சாமி நாளு தொழுதாளே நல்லதே நடக்கும் இப்போ முன்னடவா சாமி கமலாசனத்தாளே நீ காரடி வெற்றவளே சாமி இந்த குரலில் குடியிருந்து கோயிலோ சதாரும் அம்மா சாமி இந்த நாவு தவறாமல் நல்லோ சதாரும் அம்மா சாமி அம்மன் திருக்கதையே அண்ணன்மார் திருக்கதையே சாமி கொங்கன் வரலாறு கொங்கு நாட்டின் புகழ் பாட சாமி இந்த பண்ணாரி தாயே நாம் பாசமுடன் நான் அழைக்கோ சாமி பண்ணாரி தாயே நாம் பாசமுடன் நான் அழைக்கோ சாமி வாணி சரஸ்வதியே நீ இங்க வந்திரங்கோ வேணுமிப்பா இந்த பெரும்பாலும் மலையாரா அமர்ந்தவளா இந்த பெரியக்கா சாமி பெரும்பாலும் மலையாரா அமர்ந்தவளா இந்த பெரியக்கா சாமி பூவாணி கரையிலே பூவாக வந்தவளா சாமி இந்த பூவாணி கரையிலே பூவாக வந்தவளா சாமி தெற்கு முகம் கொண்டவளா அங்க திரிசூழன் நாயகியா சாமி தெற்கு முகம் கொண்டவளா திரிசூழன் நாயகியா சாமி பண்ணாரி மாரியம்மா நீ பாசம் கொண்டா தாயுமம்மா சாமி பண்ணாரி மாரியம்மா நீ பாசம் கொண்டா தாயுமம்மா சாமி கொண்டத்திலே உந்த சூழம் ஆடி வர
சாமி இந்த சுத்து கொண்டத்திலே உன் சூடாடி வர சாமி 60 அடி கொண்டம் அம்மா உந்த அழக முகம் ஜொலிக்குதுங்க சாமி 60 அடி கொண்டம் அம்மா உந்த அழக முகம் ஜொலிக்குதுங்க சாமி ஆடு மாடல்ல கொண்டத்தில் வளமர சாமி ஆடு மாடல்ல கொண்டத்தில் வளமர சாமி கண்குளிர பார்த்திருப்பா பண்ணாரி தாயுமவோ சாமி கண்குளிர பார்த்திருப்பா கண்ணாரி தாயுமவோ சாமி சூளம் கையில் எடுத்து இந்தாயே சிறிசூள நாயகியே சாமி சூளம் கையில் எடுத்து தாயே திரிசூள நாயகியே சாமி சூளம் கையில் எடுத்து எந்தாயே நீ திக்கெட்டு காத்தடுவாய் சாமி. ஏய், பண்பாடு மாறாத நம் பாரதா தேசமுங்கோ சாமி பண்பாடு மாறாத நம் பாரதா தேசமுங்கோ சாமி தமிழர்களை எல்லாம் தரணி எல்லாம் புகழ் பாட சாமி தமிழர்களை எல்லாம் தரணி எல்லாம் புகழ் பாட சாமி இந்த உள்ளி விழவே உலகெல்லாம் அரங்கேற சாமி உள்ளி விழவே உலகெல்லாம் அரங்கேற சாமி இந்த சலங்க ஒளியெல்லாம் சங்கோ தமிழ் பேசு சாமி இந்த சலங்க ஒளியெல்லாம் சங்கோ தமிழ் பேசு சாமி இந்த கொட்டு முழக்கு சத்தா நம்ம கொங்கு தமிழ் பேசு சாமி இந்த கொட்டு முழக்கு சத்தா கொங்கு தமிழ் பேசு சாமி நமது பண்பாட்டு கலைத்துறை பாசமுடன் எங்களை வளர்க்க சாமி பண்பாட்டு கலைத்துறை பாசமுடன் எங்களை வளர்க்க சாமி நாளும் மறவாமல் நந்தகுமார் ஐயாவே சாமி எங்களை நாளும் மறவாமல் நந்தகுமார் ஐயாவே சாமி பண்ணாரி தாயே நீங்க பாசம் கொண்டு அருளோனே சாமி பண்ணாரி தாயே நீ உங்களை எல்லாம் பாசம் கொண்டு அலரோனே சாமி இந்த கலையெல்லாம் தானுமப்பா கடல் தாண்டி நடக்கோனே சாமி.
கலைஞர்களுக்கு எல்லாமே அது ஒரு சிறப்புங்கிறத சொல்லக்கூடிய கலை கைதட்டுற கலை. சிறப்பாக கைதட்டுவீங்க. இந்த கைதட்டலுக்கு பண்ணாரியம்மனுடைய ஆசி எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். பண்பாட்டு மையம் சார்பாக வேண்டிக்கிறேன். ஏய், உனக்கு 3 காரகம் அம்மா சாமி தாயே, உனக்கு முத்தான நற்கரகா சாமி 1000 கண்ணுடையாள் சாமி நீ அவதார நாயகியா சாமி 1000 கண்ணுடையாள் சாமி நீ அவதார நாயகியா சாமி உனக்கு 4 காரகம் அம்மா சாமி 4 இதுக்கு காத்து நிக்கோ சாமி உனக்கு 5 காரகம் அம்மா சாமி உனக்கு பஞ்சபூதம் காத்தருளோ சாமி உனக்கு 6 காரகம் அம்மா சாமி அடிவரே முற்கரகா சாமி உனக்கு 7 காரகம் அம்மா சாமி எடுத்தாடே முற்கரகா சாமி உனக்கு 8 காரகம் அம்மா சாமி தாயே நீ திக்கெட்டு காத்து நிக்கோ சாமி உனக்கு 9 காரகம் அம்மா சாமி நவகோடு காத்தருளோ சாமி 9 காரகம் அம்மா சாமி நவகோடு காத்தருளோ சாமி உனக்கு 10 காரகம் அம்மா சாமி தாயே வண்ணாரி மாரியம்மா பாசங்கொண்டா பொற்கரகா சாமி பேருக்கும் நீங்கள் என்னென்ன வரங்களை எல்லாம் நம்ம பண்ணாரி அம்மனிடத்தில் வைக்கின்றீர்களோ அந்த அத்துணை வரங்களும் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய கொங்கு பண்பாட்டு மையம் ஈசன் பெருஞ்சலங்கை ஆட்டத்து குழுவின் சார்பாக ஒரு வேண்டுதல் பாடல் அம்மனை வரவேற்று. ஆகதண்ட நல்ல மாலே ஆகதண்ட நல்ல மாடு அவதவமால கொண்டவளா அவ கொண்ட நல்ல மாலே நல்ல மாலை அவ கோடித்தவளா நல்ல பெத்தவ வேந்தலையா என்ன பெற்றவ பெண்களையா நல்ல பேரு வைக்கும் பண்ணாரி பேரு வைக்கும் பண்ணாரி அவ சீவி சினுக்கெடுத்து அவ சீவி சினுக்கெடுத்து நல்ல சிங்கார ரேகம் விட்டு நல்ல சிங்கார ரேகமிட்டு அவ அல்லு கொசுவனோ அவ அல்லு கொசுவானா அவடி மடியோ அன்னை இழந்து அவ அடிமடையோ இழந்து அவ கில்லு கொசுவனோ அவ கில்லு கொசுவானா அவ கீழ்மடியோ அன்னை இழந்து அவ கிமடையோ இழந்து அவ பண்ணாரி தாயும் முன்னு பண்ணாரி தாயும் முன்னே அவ எட்டத்துக்கும் பார்த்து நிக்க அவளுக்கு எழிலாரம் மண்டபங்கோ அவளுக்கு ஆடு மண்டபங்கோ அவ பத்து தீச காத்து நிக்க அவளுக்கு பாங்கான மண்டபங்கோ பாங்கான மண்டபங்கோ அவளுக்கு ஆடியில பொங்கலம்மா அவளுக்கு ஆடியிலே பொங்கலம்மா அவ எடுத்தாடி வரம் முன்னு அவ எடுத்தாடி வாரம் இன்னே அவ காலில சலங்க இன்னு அவ குதிச்சாடி வரலம்மா அவ சிரிச்சு விளையாடோ அந்த சிங்கார பாட்டெடுத்து அவ ஓட்டைக்கு முன்ன
அந்த தேவலோகம் முன்னோடது அந்த பரமரவம்மை விரிச்சு நீ சடையும் விரிச்சதென்னா நீ சங்கரனா தேவின்னு நீ சலசலன்னு ஆடி வந்து கோட்டைக்கு முன்னாடி நீ குதிலாட்டம் போடும் அம்மா சடங்க சத்தம் அம்மா சன்னதியில் கேட்கலையோ வரம் கேட்டன்னு நீ விரிச்சு விளையாடி நீ வயிற்றிடவில்லை அம்மா பார்த்த முகம் சிரிச்சதுன்னு நீ பக்குவம்மா பாட்டெடுத்து நீ மக்கவோட கேட்கும் முன்னு அவங்க கூட்ட குரலுக்குமே அந்த வட்டி பெருகும் முன்னு அந்த பால்கால சன்னம்பும் அம்மா நீ குடிச்சு விளையாடோ நீ குதிலோடி வரும் அம்மா அதே போல் நம்ம எல்லா தெய்வங்களையும் போகும்போது ஏதாவது ஒரு மனசில் வேண்டிக்கிறோங்களா? எல்லா தெய்வத்தையும் நம்ம மனசார வேண்டி வணங்குறோம். அது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பண்ணாரியம்மன் கோயிலில் கண்டிப்பாக நீங்கள் மனமுருக வேண்டி வேண்டுதல் வச்சு போயிட்டீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்கிறேங்க. அதனால் ஒவ்வொருத்தருமே எல்லார் வீட்லேயும் எல்லா மலமும் செழிக்கணும், எல்லா குடும்பமும் செழித்துவங்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பாட்டுங்க, சுருக்கமான பாட்டு. நீங்கள் மனமுருகி பண்ணாரியம்மனை வேண்டிக்குங்க. எல்லா நலமும் நம்ம வீட்டில் நடக்கணும்.
குழந்தை பேருங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் எல்லா வீட்லேயும். அதனால் குழந்தை வர வேண்டி ஒரு சின்ன பாட்டு. அம்மா எந்தாயே பண்ணாரி மாரியம்மா, நீ எந்த பாசம் கொண்டாதாயுமம்மா, நீ எந்த பாசம் கொண்டாதாயுமம்மா. அம்மா எந்தாயே நான் வாடி நிற்கிறனே, எந்தாயே பண்ணாரி மாரியம்மா நான் வாடி நிற்கிறனே. எந்தன் வாட்ட முகம் பாருமம்மா, எந்தன் வாட்ட முகம் பாருமம்மா. அம்மா எந்தாயே நான் மண்டிக்கிட்டு தெண்டலிட்டு, எந்தாயே ஒன்னாரி மாரியம்மா நான் மண்டிக்கிட்டு தெண்டலிட்டு மனமுருக வேண்டரனே. எந்தன் மனக்கவலை எழுமம்மா, எந்தன் மனக்கவலை எழுமம்மா. எம்மா எந்தாயே எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமம்மா, எந்தாயே வண்ணாரி மாரியம்மா எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமம்மா. எந்தன் குறுங்கவளையகளும் அம்மா, எந்தன் குறுங்கவளையகளும் அம்மா. எந்தாயே உந்தன் கோட்டையில் விளையாடோ அம்மா மாரியம்மா, உந்தன் கோட்டையில் விளையாடோ. எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமம்மா, எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமம்மா. அம்மா எந்தாயே உந்தன் மாளிகையில் விளையாடோ, உந்தன் மாடம் மாளிகையில் விளையாடோ. எனக்கு ஒரு மக்க வர வேணுமம்மா, எனக்கு ஒரு மக்க வர வேணுமம்மா. எந்தாயே நான் மண்டிட்டு நிற்கிறனே, எந்தாயே வண்ணாரி மாரியம்மா நான் மண்டிட்டு நிற்கிறனே. எந்தன் மனக்கவலையகளும் அம்மா, எந்தன் மனக்கவலையகளும் அம்மா. அம்மா எந்தாயே அந்த பழனி மாடம் மேலே, எந்தாயே வண்ணாரி மாரியம்மா அந்த பழனி மாடம் மேலே. அங்கே பந்துமிக்கி வாழுமிக்கி, அங்கே பந்துமிக்கி வாழுமிக்கி அந்த பந்தெடுத்து விளையாடோ. எனக்கு ஒரு பழகனும் வேணுமம்மா, எனக்கு ஒரு பழகனும் வேணுமம்மா. அம்மா எந்தாயே அந்த சென்னி மாலை மேலே, எந்தாயே வண்ணாரியம்மா அந்த சென்னி மாலை மேலே. அங்கே தேனுமிக்கி மாவுமிக்கி, அங்கே தேனுமிக்கி மாவுமிக்கி அந்த தேனெடுத்து ஊட்டி வீடோ. எந்தாயே நான் அந்த தேனெடுத்து ஊட்டி வீடோ. எனக்கு ஒரு திருமகளும் வேணுமம்மா, எனக்கு ஒரு திருமகளும் வேணுமம்மா. அம்மா எந்தாயே நான் மண்டியிட்டு தெண்டலிட்டு, எந்தாயே வண்ணாரி மாரியம்மா நான் மண்டியிட்டு தெண்டலிட்டு நான் மனமுருக வேண்டுறனே, நான் மனமுருக வேண்டுறனே. எந்தன் மனக்கவலையகளும் அம்மா, எந்தன் மனக்கவலையகளும் அம்மா. எந்தாயே மாரியம்மா உன்னை கையூப்பி நிற்கிறனே, எந்தாயே வண்ணாரி மாரியம்மா நான் கையூப்பி நிற்கிறனே. நீ கண் திறந்து வருமம்மா, நீ கண் திறந்து வருமம்மா. எந்தாயே மாரியம்மா நான் மடியே நீ கேட்கிறனே, எந்தாயே மாரியம்மா நான் மடியே நீ கேட்கிறனே. எனக்கு ஒரு மக்க வரம் தருமம்மா, எனக்கு ஒரு மக்க வரம் தருமம்மா. அம்மா எந்தாயே எல்லா இல்லத்திலையும் குழந்தழைக்கணும், குடும்பம் செழிக்கணும் அம்மா மாரியம்மா. உன்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டி இதோ அடுத்த ஆட்டம்.
ஈசன் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த குழுவை உருவாக்கி இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். அதே போல சென்னை சங்கமம் என்று அழைக்கப்படுகின்ற நம்ம ஊர் கலை திருவிழாவிலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி இருக்கின்றோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கெல்லாம் இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இங்கே இணை ஆணையராக இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே திருப்பூரிலே கோட்டை மாரியம்மன் கோவிலிலே அரங்காவலராக இருந்தார். அன்றைக்கு நம்மளுடைய பெருமாளூர் குண்டத்து காளியம்மன் திடலிலே ஒவ்வொரு ஆண்டும் குண்டம் திறப்பின் போது இந்த சலங்கையாட்டத்தை அங்கே நிகழ்த்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போல ஏன் அவரை இங்க நாங்க முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னா, இது இந்த மண் சார்ந்த கலை. இப்போ நாங்க யாருமே தொழில்முறை கலைஞர்கள் இல்லைங்க, எங்களுக்கு இதுதான் வேலை அப்படி இல்லை. ஆனா இந்த கலையும் மேடை ஏற்றணும், இந்த கலையும் கொண்டு போய் மக்களிடையே சேர்த்தணும். ஒரு கோவில், இந்த கோயிலுக்கு வந்தா என்ன மாதிரி சாமி கும்பிட்டு என்ன ஒழுக்கத்தோட போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் கட்டாயம் கடைபிடிக்க சொன்னது அவர். இன்னைக்கும் நாங்க அவரை மதிக்கிறோம் அப்படின்னா அந்த காரணம் தான். கோயிலுக்கு எப்படி வேணாலும் வரலாம், கோயிலுக்கு எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றணும். அப்படின்னா இந்த மாதிரி மண் சார்ந்த கலைகளை எந்த ஒரு தலைவர், ஒரு கோயிலோட தலைவராக இருக்கிறார் அப்படின்னா அந்த மண்ணின் பூர்வகுடிகளை, அந்த மண் சார்ந்த அந்த சாமியை, அந்த மண் சார்ந்த வழிபாட்டை ஊக்குவிச்சதுனாலதான் ஒவ்வொரு வருஷம் 10 வருஷமா கிட்டத்தட்ட கொண்டத்து காளியம்மன் கோயில், கோட்டை மாரியம்மன் கோயில், திருப்பூர்ல இருக்கிற அத்தனை கோவில்கள்லயும் ஆடுறதுக்கு முதல் காரணம் எங்க அண்ணன் தான். அதே போல எங்களுக்கெல்லாம் பண்ணாரி அம்மனிடத்திலே ஒரே ஒரு வேண்டுதல் தான். ஒவ்வொரு வருடமும் எப்படி குண்டத்து காளியம்மனுடைய குண்டத்தின் முன் நாங்கள் எங்கள் சலங்கையை ஆடி அங்கே வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று எங்களது சலங்கை ஒளியின் மூலமாக அங்கே நிகழ்த்துகின்றோமோ, அதே போல ஒவ்வொரு ஆண்டும் பண்ணாரி அம்மன் கோவிலிலும் குண்டம் திறக்கும் போதும் இங்கே வருகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும் என்று எங்களுடைய சலங்கை ஒளியின் மூலமாக வேண்டுதல்கள் வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே பண்ணாரி அம்மனுடைய சன்னதியிலே இருந்து கேட்கின்றோம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இதோ நமது அடுத்த ஆட்டம். அதே போல இங்கே நம்மளுடைய விஜய் டிவி புகழ் எங்கள் சலங்கை ஆட்டம்னு சொன்னா மஞ்சுநாத மாமா இல்லாம சலங்கை ஆட்டம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி எங்களோடு என்றைக்குமே கலந்து நிற்கின்ற இன்னைக்கு இங்க வராருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. ஆனா இன்னைக்கு இங்க வந்து நிற்கிறாருன்னா அதற்கும் பண்ணாரி அம்மனுடைய அருள் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதோ நமது அடுத்த ஆட்டம். எங்களுக்கு முதல்ல பண்ணாரி மாரியம்மனோட நடுத்தங்கச்சி தான் அடுத்த பிறந்த கொண்டத்து காளியம்மன். பெருமநல்லூரில் இதே மாதிரி கொண்டத்து காளியம்மன். இந்த கொண்டத்து காளியம்மன் கோயிலில் கொண்டத்தில் முதல் எங்களுக்கு ஆடணும், நீங்கள் வந்து ஆடணும் அப்படின்னு சொன்னதையுமே நாங்கள் மனசார கொண்டத்தம்மன் நாங்கள் வேண்டல. எங்களை கூப்பிட்டாரு பார்த்தீங்களா நந்தகுமார் சார், அவரை தான் நாங்கள் நினச்சி இதுநாவரையிலுமே ஒரு ஆஃபீஸ் நாங்கள் வேற ஒரு ப்ரோக்ராம் ஊட்டி போயிட்டு இருக்கிறோம். அப்போ கூப்பிட்றாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இவர் தான் அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது எங்களை கூப்பிட்றாங்க. நாங்கள் அப்போ ஆரம்பித்ததை அந்த கொண்டத்துக்கு முன்னாடி இன்னும் தொடர்ந்து அதே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் கொண்டத்தாயினோட அக்கா பண்ணாரிக்கும் எங்களுக்கு அந்த அருளும் இவங்களுடைய ஆசையும் கிடைக்கணும். இந்த கலை இந்த மண்ணிலும் இந்த கொண்டத்தப்ப நடக்கணும்னு பண்ணாரி மாரியம்மனை உங்களை வேண்டி இதோ அடுத்த ஆட்டம்.
இப்பொழுது நம்மையெல்லாம் எல்லையிலே காத்து நிற்கும் கருப்பண்ணசாமியை வழி அனுப்பி நிறைவு செய்வதுதான் பண்பாட்டு மையத்தினுடைய வழக்கம். இப்பொழுது அதே போல கலை பண்பாட்டுத்துறை கோயம்புத்தூர் மண்டலம் நடத்தும் உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு இங்கே ஈசன் பெருஞ்சலங்கை ஆட்டத்திற்கு வாய்ப்பை வழங்கிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் கோவை மண்டலத்தினுடைய கலை பண்பாட்டுத்துறையினுடைய அதிகாரிகளுக்கும் மற்றும் பண்ணாரி கோவிலினுடைய அறங்காவலர் குழு உட்பட அத்துணை பேருக்கும் எங்கள் ஈசன் சலங்கையாட்டத்து குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒருமுறை இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பக்த கோடிகளுக்கும் நீங்கள் என்னென்ன வேண்டுதல்களையும் வரங்களையும் வைக்கின்றீர்களோ அத்தனை வேண்டுதல்களையும் நம்முடைய பண்ணாரி அம்மன் அடுத்த ஆண்டிற்குள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இங்கே வேண்டுதல்களாக வைத்து எங்களது ஆட்டத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். நமக்கெல்லாம் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டோடு இங்கே எங்களது சலங்கை ஆட்டத்தினை ஆரம்பித்தாலும் நமக்கெல்லாம் மழை போல் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பனி போல் தீர்த்து வைத்து எல்லையிலே காத்து நிற்கின்ற கருப்பராயனை வழி அனுப்பி நிறைவு செய்வது மரபு. இதோ கருப்பராயன் பாடல். சபாரி காத்து நிற்கிறாளே அவளுக்கு நாம் பக்குவம்மா காவலன்னு பக்குவம்மா காவலன்னு அவ்வளவு தூரம் போய் வாரே தூரம் போய் வாரே மேல்கள் போட்டு அந்த 8 திசையும் அல்ல அட எங்காவ கனகாவ அவளை பெருமடுத்து யாரு வேறப்பா அந்த கத்துல பெருமடுத்து இந்த தரணி எல்லாம் நடந்து 7 பேர் கண்ணியோடு அவ இணை விரியா கண்ணின்னு அவ உருட்டம் மூடி கண்ணழக அவளுக்கு உத்தாச்ச பொட்டழக அவ பரமனுடன் அறிவாரு அந்த பைங்கிடி தாயும் அவ மடியில விளையாடி நாங்க ஊட்டு பால் உண்டமல்லோ நாங்க கூட பிறந்தவையோ நாங்க சரஞ்சம் பால் உண்டம்னு அந்த பட்டி வேறுகும் அப்பா அந்த பால் களைய நம்பும்னு அந்த பண்ணாரி கோயிலில நீ கூடிய சடங்கள் எல்லாம் அந்த வாழ்ந்து மேடிக்கிறேன்னு அவங்க வட்டி வேறுகும் அப்பா அந்த பால் கலசம் நம்பும்னு அந்த பண்ணாரி தாயத்தானே இந்த களரிக்கு நான் நினைச்சு நாங்க சலங்கையாட்டம் போட்டோம் அம்மா உனக்கு மனமும் குளிரடையோ நீ மன மேலதான் இருந்து நீ
நீ வாரி இறைக்கும் முன்னு உன்ற பாசத்தை கொட்டும் பாடா நீ கொட்டு முழக்கு சத்தம் உன்ற கோட்டையில கேக்குதாடி யாரு அந்த சிங்கார பாட்டு முன்னே அட நீ ஆடி விளையாடோ நாங்க அழகாக பாட்டு எடுத்தோம் எங்க அண்ணையும் தாயும் முன்னு உன்னை அழைச்சு நிக்கிறானே நீ கேட்ட வரந்தாரும் முன்னு அந்த மங்கை அலங்காரம் அந்த மல்லிகை பூச்சிங்காரம்